ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நானி சிவா பேசுகிறேன். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா கொடைக்கானல் கிளம்பிட்டேங்க. இப்போ கோயம்புத்தூர் பிரிட்ஜ் ஒர்க்கு இது வந்து 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா மேலே நம்ம போகிறோம். இது நம்ம ஒவ்வொரு தாட்டி வீடியோ போகிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் போகிறப்போ இந்த ஒர்க் போயிட்டுருந்துச்சு, ராமேஸ்வரம் போகிறப்பவும் இந்த ஒர்க் போயிட்டுருந்துச்சு, இந்த பிரிட்ஜ் ஒர்க்கு. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ இது வந்து நம்ம இதில் போனால் மேலே ஏறி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். சர்க்கிள் கட் பண்ணி நம்ம அப்படியே மேலேயே போயிட்டுருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூரில் இதயத்தின் நடுவில் இருக்கிறது இந்த பாலம். ஹார்ட் ஆஃப் த சிட்டி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். உக்கடம், இந்த பிரிட்ஜ் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உக்கடம். ஸோ ரொம்ப வந்து சூப்பரான ஒரு பிரிட்ஜு. அப்படியே அவ்வளோ லொக்கேஷன் வந்து அப்படி இருக்கும். இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிறுவாணி மலை, வெள்ளிங்கிரி, ஐயாசாமி மலை, மருதுமலை எல்லாமே அப்படியே தெரியும். ஒரு ஈவினிங் நம்ம ஒரு 5:30க்கு மேலே அப்படியே அந்த பிரிட்ஜில் போய் நின்னோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பிரிட்ஜு ட்ராவல் பண்ணுறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு பிரிட்ஜு கோயம்புத்தூருக்கு. மற்ற பிரிட்ஜை விடையும் இது ஸ்பெஷல் தான் எங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான், பையன், அப்புறம் ஒய்ஃபு, அம்மா, அங்கே 4 பேர் இப்போ கொடைக்கானல் கிளம்பிட்டோம். ஸோ பொள்ளாச்சிலாம் தாண்டிட்டோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு இல்லைன்னு ரெகுலராக அதே வீடியோஸ் தான் உழுகும். அதனால் பொள்ளாச்சிலாம் கட் பண்ணிட்டோம். இந்த மலை உங்களுக்கு நாங்கள் வந்து கொடைக்கானல் பைக் ரைடு போயிருப்போம். அப்போ இந்த மலையை நான் காட்டியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஹைவேலாம் போட்டங்காட்டி அந்த மலை ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு எங்களுக்கு. அப்படியே போயிட்டே இருப்போம் நம்ம. இதுதான் வந்து திண்டுக்கல் ஹைவே, அதாவது பழனி, திண்டுக்கல், அடுத்தது மதுரையில் போய் லிங்க் ஆகும். செம்பட்டியிலேருந்து உங்களுக்கு கட் பண்ணணும், மதுரையிலேருந்து லிங்க் ஆகும். நம்ம வந்து பழனி வந்துட்டோங்க. இப்போ பழனி கோயில் பார்க்கலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா இந்த விஞ்ச் போயிட்டுருக்கு. அதாவது ரோப் காரும்பாங்க. இந்த ட்ரெயின் மாதிரி இருக்கும் பாருங்கள். நான் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு ட்ரெயின் இறங்கும், ஒரு ட்ரெயின் ஏறும். ஸோ இதில் மொத்தம் 3 ட்ரெயின் இருக்குது. இதில் ரோப்பேஸ் தான் கொண்டு போவாங்க. ஸோ அதை தான் என் பையன்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். நான் நின்று போயிட்டுருக்கு பாரு அப்படின்ட்டு. உங்களுக்கு பார்த்து தெரியும், ப்ளூ கலரில் ஒன்று அப்படியே மெதுவாக உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு பாருங்கள், நகர்ந்துட்டுருக்கு பாருங்கள். எடுதுங்களா? இந்த கடைசி ட்ராக்கில் ஸோ மேலேருந்து ஒன்று வரும். இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா மாந்தோட்டம் நிறைய இருக்குங்க. மாந்தோட்டம் வந்து ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கொடைக்கானல் நம்ம மேலே ஏறக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டே வரலாங்க. மேலே ஊட்டி விட கொஞ்சம் டிராவல் ஜாஸ்தி. ஆமாம், ஊட்டி மாதிரியே தான். ஊட்டியை விட சுத்தம் ஜாஸ்தி. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஓட்டுவான்டா. நம்ம ஒழுக்கமாக ஓட்டிடணும், புரியுதா? அவன் வந்துடுவான், இவன் வந்துடுவான், அதெல்லாம் நம்ம வச்சுட்டு ஓட்டக்கூடாது. பைக்கில் போகும்போது இதெல்லாம் வீடியோ எடுத்தேன். இப்படி ரிவர்ஸ்லேயும் வீடியோ எடுத்தேன். அப்படின்னு ரிவர்ஸ்லேயும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எனக்கு காரில் உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறத விட பைக்கில் உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் நல்லா இருக்கு. இது வேணா எடுத்து பாருங்க. அதுதான் நல்லா இருக்கு. வெயில் அடிக்கட்டா, கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா அப்புறம் வெயில் இறங்கிடும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்து இது ஃபஸ்ட் டைம். அவங்களுக்கு வந்து கொடைக்கானல் ரைட் போகிறதுங்கிறது ஃபஸ்ட்டு டைம். ஸோ அதனால் அவங்க வந்து கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம மலையேற ஆரம்பிக்கலாங்க. பாருங்கள் அப்படி எப்படி இருக்குன்னு.
இப்போ அவங்களுக்கும் கொடைக்கானலில் உள்ள என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. போட்டிங் ஆகட்டும், மற்றபடி அங்கே காக்கர் பாக்ஸு, அப்புறம் பூம்பாறை, இந்த கூக்கல், மன்னவனூர் லேக்கு, இதெல்லாம் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது கொடைக்கானலில் குணா குகை. குணா குகை அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அவங்க அது ஒன்று தான் மைண்ட் செட்டில் வச்சுருப்பாங்க. அங்கே பின்ன 2வது போட்டிங் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். மற்றதெல்லாம் அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அதனால் வந்து அவங்க அப்படியே கொடைக்கானல் போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்துட்டுருக்காங்க அவங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம பழனிலேருந்து மேலே ஏறி வரோம் பாருங்க. அதில் வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழனியோட வியூ ஃபுல்லாக தெரியாது. இது வந்து மேல் பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடங்க. ஒரு டீ பிரேக் மாதிரின்னு வைங்க. இது ஃப்ரூட் பிரேக்கு. இங்கே ஃபுல்லாக கொடைக்கானலில் பழங்கள் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான இடம். இந்த இடம் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம குளிர் வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளைமேட்டே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். 2வது பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் கடை ஃபுல்லாக இருக்கும். பழங்கள் ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகும். ஸோ வந்து ரொம்ப அருமையான இடம் இது. யார் வந்தாலும் சரி இந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்க நின்று பழங்கள் வாங்கிட்டு டீ காஃபி சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற மற்றது எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இந்த இடம். நாங்களும் வண்டி நிறுத்தணும், அப்புறம் யாரும் எதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ பாருங்கள். முன்னாடி வரீங்களா? முன்னாடி வந்து காஃபி குடிக்கணுமா? நீங்க குடிக்கிறீங்களா? எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். எனக்கு ஐயோ பேட்டிரும் தோடம். குடிச்சு போடு. இன்னும் மேலே ஏறணும்ல. அது ஆயிரும். ஏய் சளி கிளி பேசாம இரு. இந்த காத்துல தான் அடிச்சேன். நீ கொஞ்சம் கம்முனு இரு. க்ளோஸ் பண்ணுங்க நீங்க. ரெடி பேசாம இரு. மேல நீ ஏற வேண்டாம். அப்புறம் டெய்லி வண்டி வரோம் நாம. மேல ஏறினா சூப்பரா இருக்கும். ஆமா அந்த வேலை இருக்கும், இந்த வேலை இருக்கும். இந்த ஒரு ஜங்ஷன் தாங்க நம்ம பழனிலேருந்து நம்ம மேலே வரக்கும், அப்புறம் வந்து நம்ம திண்டுக்கல்லேருந்து மேலே வரக்கும் உண்டான ஒரு 2 ரோடுமே சேர்கிற இடம். இந்த ரவுண்டான இருக்குது பாருங்கள். இதுலேருந்து நம்ம வந்து லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து திண்டுக்கல் ரோடு போயிடும். அதாவது மதுரை ரோடு, அந்த தேனி, கம்பம், வத்தலகுண்டு அந்த மாதிரி ரோட்டுக்கு போயிடும். அது திண்டுக்கல் போகும். நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பழனி வந்து வர இடம். ஸோ வந்து அந்த ரோடு வந்து உங்களுக்கு மதுரை போகிறது, நம்ம வந்த ரோடு வந்து பழனி வர ரோடு. ஸோ இதுதான் மெயின் கொடைக்கானல் ரோடு. இங்கே வந்து தான் 2ஆக பிரியும். நிறைய பேருக்கு இங்கே கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கேருந்து வந்து நம்மளுக்கு நியர்பை தான் கொடைக்கானல். இப்போ நம்ம வந்துவிட்டோம். இப்போ வந்து சில்வர் ஃபால்ஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். ரூம்ஸில் நாங்கள் ஆல்ரெடி நம்ம தங்கின இடமே அப்படிங்காட்டி அங்கேயே நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி ரூம்ஸும் வந்து புக் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹோட்டல் தான் ரொம்ப வந்து சூப்பரான ஹோட்டலுங்க. மெயின் ரோட்லேயே இருக்குது. மெயின் ரோட்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா கொடைக்கானலேருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். அந்த லேக் இருக்குது பாருங்கள். லேக்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும் இந்த ஹோட்டலு. அவ்வளோ சூப்பரான ஹோட்டலு. உங்களுக்கு
ஹோட்டலோடைய ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வெஜ்ஜும் லெஃப்ட் சைடில் வந்து நான்வெஜ்ஜும் ஹோட்டல் ரெண்டுமே இருக்குது. ஹோட்டல்காரங்களோட தான். அதனால் ஃபுட்டுக்கு நம்ம வந்து பயப்பட வேண்டாம். ரூம்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரூம்ஸ் வந்து நம்ம என்ன டைப் வேணுமோ அந்த டைப் ரூம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சிங்கிள் பெட்டோ, டபுள் பெட்டோ, ட்ரிபிள் பெட்டோ, அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ, எத்தனை பேர் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன கொஞ்சம் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. கிராண்ட் பேரடைஸ்ன்னு சொல்லிட்டு ஹோட்டல் நேமு. ஸோ நாங்கள் தங்கினது வந்து இப்போ ரெகுலராக இங்கே தங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த ஹோட்டல் எங்களுக்கு பிடிச்சிருச்சு, கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரூம்குள்ளே போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து என் பையன்தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இப்போ நான் பின்னாடி நின்றுருக்கேன் நான். ஸோ என் பையன்தான் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து ரூம் டூரை காட்டுறா அப்படி. ஸோ ரூம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். ஸோ நாங்கள் 3 பேரும் ஒரு பெட்லேயும், அம்மாவுக்கு வந்து ஒரு பெட்டும் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். நாங்கள் அம்மாவோட போகிறோம் அப்படின்னாவே அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு காட் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் ரூம்ஸில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுவோம். ஸோ ரூமுக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது ரூம் பின்னாடி பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஒரு பால்கனிலேருந்து பின்னாடி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி ரூம்குள்ளே இருந்ததை விட வெளியே தான் நாங்கள் இருந்தோம். இந்த ஊஞ்சலில் தான் இருந்தோம். பையன் உட்கார ஆடுறான் பாருங்கள், அந்த ஊஞ்சல்லையே தான் இருந்தோம் நாங்கள். கீழே கேம்ப் ஃபயர் போடுவாங்க ஈவினிங் ஆனால். அது வந்து நம்ம ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லோரும் போய் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த கீழே தெரியுது பாருங்கள், அதுதான் கேம்ப் ஃபயர் ஏரியா. ஸோ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரூம் அந்த ஊஞ்சல்லையே தான் இருந்தோம். எங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருந்தோம். ரூம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இப்போ இதோட வந்து இந்த வீடியோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திக்கங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் தேங்க்ஸ் மட்டும்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. போலாம்ப்பா.